லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் ஃபஸ்ட் ஆர்டர் வந்தால் எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் டைப் பார்த்திங்கன்னா dy/dx இருக்கும், ப்ளஸ் பிக்கு பதிலாக அங்கே ஒரு வேல்யூ இருக்கும், y ஈக்குவல் டு க்யூக்கு பதிலாக அங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி தான் கொஸ்டின் டைப் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம சொல்யூஷன் ஃபஸ்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும். அதோட ஃபார்முலா என்னென்னா e⁻p(dx). அதுக்கப்புறம் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம y கண்டுபிடிக்க போகிறோம். y கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா அதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகிரேட் q, இந்த இங்கே ஈக்குவல்ட்டுக்கு அடுத்து உள்ள வேல்யூ க்யூன்னு எடுத்துருப்போம்ல, q இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு dx + c. இதுதான். ஒரு வேளை கொஸ்டின் டைப் இன்னொன்றுவா இருந்துச்சு, ஒய்க்கு பதிலாக எக்ஸுக்கு பதிலாக ஒய் இருந்துச்சுன்னா அப்படி நீங்கள் ரீப்ளேஸ் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு சம் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு சம் பார்த்தீங்கன்னா dy/dx ப்ளஸ் y/x ஈக்குவல் டு x³ அப்படின்னு இருக்குது. இப்போது dy/dx இருக்குது, நமக்கு அந்த ஃபார்மில் என்னது பியும் க்யூவும் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் ஜென்ரல் ஃபார்ம். p இருக்க இடத்துல இங்கே என்ன இருக்குது, y இருக்க இடத்துல y இருக்குது, p இருக்க இடத்துல அப்போ என்ன இருக்குதுன்னு பாருங்கள், 1/x இருக்குது. q இருக்க இடத்துல என்ன இருக்குது, x³ இருக்குது. அப்போது இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிடலாமா? இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்க ஃபார்முலா என்ன, e⁻(b)dx. pக்கு பதிலாக இங்கே என்ன வேல்யூ இருக்குது, 1/x எழுதிடலாமா, ப்ளஸ் c. e⁻(1/x) இன்டகிரேட் பண்ணால் என்ன நமக்கு ஆன்சர் வரும், log x. இப்போ ஈயும் லாக்கும் கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நமக்கு என்னன்னு வந்திருக்கு, எக்ஸ்ன்னு வந்திருக்கு. இப்போ அகெயின் நம்ம ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் u இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் dx + c. ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரேட் ஆஃப் க்யூக்கு பதிலாக நமக்கு என்ன போடணும், க்யூவோட வேல்யூ போடணும், x³ டாட் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் எக்ஸ் இன்ட்டு dx + c. இப்போது ரெண்டு இதுலேயும் x³ இருக்குது, இதில் x இருக்குது. அப்போது ரெண்டையும் சேர்த்துடலாமா, x⁴ ஆயிருமா? இதை இன்டகிரேட் பண்ணால் என்ன ஆகும், x⁴ இன்டகிரேட் பண்ணால் x⁵/5 ப்ளஸ் c. இப்போது இங்கே xy இருக்குதா, இந்த 5 இங்கே வரும்போது 5xy, இங்கே வந்து எல்சிஎம் எடுத்துடணும், 5c, x⁵5 ப்ளஸ் 5c, இங்கே இந்த உள்ள 5 இங்கே போகும்போது 5x மாறும். அப்போது இந்த x⁵5 இந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு வரும்போது இப்போது 5xy ஈக்குவல் டு x⁵5 ப்ளஸ் 5c இருக்குதா. இப்போது நமக்கு x⁵5 அப்படின்னு நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி கிடைக்கணும். அப்போது x⁵5 இங்கே இருக்க ப்ளஸ் மைனஸில் ஆயிருமா, x⁻xy ப்ளஸ் 5cயை நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டாக எடுத்துட்டோம், ஈக்குவல் டு 0. செகண்ட் சம் பார்க்கலாமா? cos² x dy/dx ப்ளஸ் y ஈக்குவல் டு tan x. நமக்கு ஜென்ரல் ஃபார்ம் என்ன, dy/dx இருக்கணும், ப்ளஸ் p பக்கத்தில் p ஒரு ஃபங்க்ஷன் இருக்கணும், y ஈக்குவல் டு q. ஆனால் இங்கே dy/dx இல்லாமல் அது இல்லை cos² xன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், cos² x வச்சு டிவைட் பண்ணால் இது போயிடுமா, எல்லா பக்கமும் cos² x வச்சு டிவைட் பண்ணிடலாமா? அப்போது இங்கே cos² x வச்சு டிவைட் பண்ணும்போது என்ன ஆகும், அது ரெண்டும் கேன்சல் ஆகி dy/dx கிடைக்கும். ப்ளஸ் இங்கே cos² xால் டிவைட் பண்ணும்போது நமக்கு 1/cos² xன்னு எடுத்துக்கலாமா, y ஒரு ஃபங்க்ஷன் நமக்கு வேணுங்கிறதுனால. tan x/cos² xால் டிவைட் பண்ணும்போது அது கீழே cos² x வந்துடும். dy/dx ப்ளஸ் 1/cos²னா sec² x ஈக்குவல் டு, இப்போது நம்ம இதை 1/cos² sec² x இன்ட்டு tan x அப்படி வச்சுக்கிறோம். ஏன்னா நமக்கு இன்டகிரேட் பண்ண ஈஸியாக இருக்கும், பியோட வேல்யூ க்யூவோட வேல்யூ, அதனால தான் நம்ம இப்படி வைக்கிறோம். அப்போது பிக்கு நமக்கு என்ன கிடச்சிருக்கு, இன்ட்டு பிக்கு என்ன கிடச்சிருக்கு, sec² x, க்யூக்கு என்ன கிடச்சிருக்கு, sec² x இன்ட்டு tan x. அப்போ இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஃபார்முலா என்ன, e இன்டகரல் ஆஃப் b dx. இன்டகிரேட் sec² x இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன வரும், tan x. அப்போ நமக்கு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் என்ன கிடச்சிருக்கு, e⁻tan x. இப்போ நம்ம ஒய்யோட ஃபார்ம் கண்டுபிடிச்சிடலாமா, சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாமா? y இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் ஈக்குவல் டு இன்டகரல் ஆஃப் q இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இன்ட்டு dx ப்ளஸ் c. இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் நமக்கு என்ன கிடச்சிருக்கு, y இன்ட்டு e⁻tan x ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் க்யூவோட வேல்யூ என்ன, sec² x tan x e⁻tan x இன்ட்டு dx ப்ளஸ் c.
இதில் ஒரு நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஏன்னா டேனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் கிடைக்கும். அதனால் நமக்கு இன்டகிரேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுனால நம்ம இதில் ஒரு சப்ஸ்டியூஷன் போட போகிறோம். நம்ம u ஈக்குவல் டு டேன் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். u ஈக்குவல் டு டேன் எக்ஸ்ன்னு எடுத்தால் du பை dx என்ன வரும்? சீக்கன் டேனை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு வரும். அப்போ இங்கே இருக்க dx இந்த சைட் போகும்போது duவோட வேல்யூ கிடச்சிரும். அப்போது இது எப்படி மாறிடும்? சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ் dxக்கு நம்ம எப்போ என்ன போட்டிருக்கோம்? du போட்டிருக்கோம். அது லாஸ்ட் இருக்கட்டும். இப்போது டேன் எக்ஸுக்கு பதிலாக என்ன எடுத்தோம்? u டாட் இ பவர் டேன் எக்ஸ்க்கு என்ன எடுத்தோம்? u டாட் இப்போ இந்த வேல்யூக்கெலாம் du போட்டிருக்கோம் ப்ளஸ் சி. ஓகே, இப்போது நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. எக்ஸ் இன்ட்டு இ பவர் எக்ஸை நம்ம இன்டகிரேட் பண்ணோம்னா எக்ஸ் இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் எக்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நமக்கு இந்த சைடு என்ன இருக்குது? ஒய் இன்ட்டு இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் இருக்குது. ஒய் இன்ட்டு இ பவர் டேன் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் வர இடத்துலலாம் என்ன இருக்குது? நமக்கு u இருக்குது. u இ பவர் u மைனஸ் இ பவர் u ப்ளஸ் சி. யூனா நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம்? டேன் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். அப்போது u ஈக்குவல் டு டேன் எக்ஸ் அப்படி போட்டுடலாமா? tan x e tan x minus e tan x plus c. இப்போ e பவர் tan x ரெண்டு பக்கமுக்கு காமனாக எடுத்துடலாம். எடுத்துட்டா tan x minus 1 plus c. இங்கேயும் பாருங்கள் e பவர் tan x இருக்குது. அப்போ நம்ம அதை எப்படி பண்ணலாம்? இங்கே ஆல்ரெடி y e பவர் tan x இருக்குது. இந்த சைடில் உள்ள ப்ளஸ் இந்த சைடில் வரும்போது மைனஸ் ஆயிருமா? அப்போது e பவர் tan x வெளியே எடுத்தால் tan x மைனஸ் 1 இருக்கும் ஈக்குவல் டு சியை நம்ம அந்த சைடே வச்சுருக்கோம். இப்போ இதிலேருந்து இ பவர் tan x வெளியே எடுத்து பாருங்கள். இ பவர் tan x ஒய் மைனஸ் 1. கன்ஃபியூஸ்டாக இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு உள்ளேயே இ பவர் tan x நம்ம மல்டிப்ளை tan x இன்ட்டு tan x, இந்த மைனஸும் ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் இ பவர் tan x ஈக்குவல் டு சி. அப்படியே வெளில கொண்டு எடுத்தது அப்படியே உள்ளே கொண்டு வரோம். இப்போ இ பவர் tan x எல்லா பக்கமும் பொதுவாக எடுத்து பாருங்கள். tan x இங்கே என்ன இருக்கும்? இது ஒய் இ பவர் tan x. இப்போ இங்கே என்ன இருக்கும்? ஒய் மைனஸ் tan x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு இங்கே இ பவர் tan x தானே இருக்குது சி. நமக்கு ஆப்ஷனில் எப்படி ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்து அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் தான் கொண்டு வரணும். சரி, ஓகே. நெக்ஸ்ட் இந்த சம் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். sin x dy by dx minus y into cos x equal to 2 e power x sin square x. இது நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி ஆன்சர் என்ன வருதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.